ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக இயேசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பானவர்களே, இந்த சேனல்ல இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, சீசன் டிசைபிள், இங்கிலீஷ்ல டிசைபிள். சீசன் என்பவன் யார், அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 6வது அதிகாரம் 40வது வசனம். சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுதுங்க. கவனிய, சீசன் என்பவன் தன்னுடைய குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சீசன் சொல்றாங்க, ஊழியக்காரங்கன்னு சொல்றாங்க. ஆனா இயேசுவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம ட்ராக் வேற மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் வேத வசனம் சொல்றார், என்னுடைய மாதிரியை உங்களுக்கு பின் வைத்து போகிறேன், என்னுடைய மாதிரியை நீங்க என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா அதை தாண்டி வேற எங்கேயோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல ஊழியங்கள் போய்கிட்டு இருக்குங்க. சீசன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2-3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, சீசன் என்பவன் யார்? கற்றுக்கொள்பவன். கற்றுக்கொள்பவன் லேர்னர். இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு லேர்னர் அப்படின்னு சொல்லி. இதற்கு ஆதாரமாக 2 வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்துல வேத வசனம் சொல்லுது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இது ஒரு வசனம். இன்னொரு வசனம் சங்கீதம் 119:73 தாவீது இப்படியா சொல்றாரு, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். முதலாவது சொன்ன வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம், புரிஞ்ச வசனம் தான். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் சொன்ன வார்த்தை. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சீசன் என்பவன் யார் அப்படின்னா கற்றுக்கொள்பவன். இன்னைக்கு நிறைய நேரத்துல ஊழியத்துக்காக ரசிக்கப்பட்டு வர்றாங்க, ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அருமையான தம்பி தங்கச்சி மாதிரி என்ன செய்றாங்கன்னா ஊழியத்துக்கு வராங்க, கொஞ்ச நாள் அப்படியே போறாங்க, ஆண்டவருக்கு பயந்து போறாங்க, நல்ல சூப்பரா ஊழியத்தை பண்ணிட்டு போறாங்க. கொஞ்ச நாள்ல என்ன ஆகுறது அப்படின்னா, அவங்க தங்களுடைய கண்களினால வேற சிலரை என்ன செய்யறாங்கன்னா பாக்குறாங்க, வேற சில ஊழியக்காரங்களை பாக்குறாங்க, பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய ஸ்டைல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வேணும்னா இயேசு கிறிஸ்து கிட்ட தான் கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது, எப்படியோ எங்கேயோ வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்த தாவீது அரசனாக மாறினார், ராஜாவாக மாறினார். அந்த தாவீது, அப்பேற்பட்ட தாவீது சொல்ற, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். வேத வசனத்துல அழகா சொல்ற, உணர்வை தாங்க ஆண்டவர், உம்முடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொள்ளணும். நான் ராஜாவாயிட்டேன், அதை பத்திலாம் அவர் யோசிக்கவே இல்லைங்க. அவ்வளவு பெரிய ராஜாங்க ஆண்டவர்கிட்ட கேட்க, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள எனக்கு நினைச்சீங்க சொல்லி கொடுங்கப்பா அப்படிங்கிற. சீசன் என்பவன் யார்? கற்றுக்கொள்பவன். நல்லா கவனிச்சீங்கன்னா, ஊழியத்துக்கு வந்த புதுசுல நிறைய பேர்ட்ட அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஒரு ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா யார் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, கேட்கவே மாட்டாங்க. அவங்க சொல்றதுதான் கரெக்ட், அவங்க செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா அப்படியே வாழ்ந்துகிட்டே போவாங்க. ஆனா அது மிக மிக தவறான காரியம். தம்பி தங்கச்சி, ஊழியத்துல எப்பவுமே கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுவும் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். நான் போதும், நான் இவ்வளவு தூரம் கற்றுக்கொண்டுட்டேன், இதை வச்சு நான் ஊழியம் செஞ்சா போதும், எனக்கு இவ்வளவு ஆத்துமாக்கள் ஆலயத்துக்கு வருது போதும், அந்த எண்ணம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய இருதயத்துல இருக்கவே கூடாது. சீசன் என்பவன் முதலாவது கற்றுக்கொள்பவன். அடுத்தது 2வது விஷயம், சீசன் என்பவன் யார் அப்படின்னா பின்பற்றுபவன், ஃபாலோவர். பின்பற்றுபவன். வேத வசனம் சொல்லுது, நிறைய வசனங்கள் இருக்குது, நான் ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்காக கோட் பண்றேன். மார்க் 1வது அதிகாரம் 17வது வசனம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இதுவும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயினால சொன்ன வார்த்தை. என் பின்னாடி வாங்க, நான் உங்களை என்ன செய்யறேன், மனுஷங்களை பிடிக்கிறவங்களை ஆக்குறேன். இது பேதுருவுக்கு சொன்னார், சீசர்களுக்கு சொன்னார்ல, ஆமா என் பின்ன வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், ஏசப்பா சொன்னாங்க,
இன்னைக்கு இயேசுவை ஃபாலோ பண்றோமா? ஊழியத்துக்கு அடி எடுத்து வைக்கிற புதுசுல ஆண்டவர் தான், ஏசப்பா தான், ஏசப்பா தான், ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஆனா நாட்கள் செல்ல 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 இயேசுவை ஃபாலோ பண்றோமா? அது நிறைய நேரத்துல கேள்விக்குரிய. உலக பிரகாரமா மனுஷங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மனுஷங்களை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஊழியக்காரங்க தான், ஆனா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? மனுஷங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேத வசனம் சொல்லுது, சீஷன் என்பவன் இயேசுவை ஃபாலோ பண்ணுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. சீஷனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இயேசுவினுடைய சீடர்களா, இயேசுவினுடைய ஊழியக்காரங்களா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கற்றுக்கொள்றது கூட சரி சரின்னு மட்டை ஆட்டிடுவாங்க, சரி சரின்னு கூட இது பண்ணிடுவாங்க. ஆனா இந்த ஃபாலோ பண்ற விஷயம் இருக்கு பாருங்க, இயேசுவை ஃபாலோ பண்ற விஷயம் இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா சீஷன் என்பவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாக காணப்படுவான். அடுத்தது மூணாவது விஷயம், இந்த சீஷன் என்பவன் யார் அப்படின்னா பிரதிபலிப்பவன், ரிஃப்ளெக்டர், பிரதிபலிப்பவன். இதுக்கு வேத வசனம் நிறைய வசனங்கள் இருக்குது. நான் அதுல இருந்து ஒரு வசனம் நான் சொல்றேன். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை சொல்றேன். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? மறுரூபமாக முடியும். பிரதிபலிப்பவன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஈஸியான பிராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. கண்ணாடியில போய் நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சிட்டு கண்ணாடியில போய் பாக்குறீங்க, யார் முகங்க தெரியுது? கண்ணாடியில பாக்குற நம்ம முகம் தான் தெரியும். ஏன் நான் பார்க்கணும், என் முகம் தான் தெரியும். நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய முகம் தான் தெரியும். கண்ணாடியில எப்படி நம்ம எப்படி இருக்குமோ அப்படிதான் தெரியும். தலை உழைஞ்சிருச்சுன்னா கண்ணாடியில அப்படிதான் தெரியும். நம்ம தலை நேர்ல உழைஞ்சிருக்கு அப்படின்னா கண்ணாடியில தலை சீவி எல்லாம் தெரியாது. சீஷன் என்பவன் யார் தெரியுமா? இயேசுவை பிரதிபலிக்கிறவனாக காணப்படுவான். இயேசுவினுடைய அன்பு, இயேசுவினுடைய தாகம், ஆத்ம தாகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பிரதிபலிப்பு வெளியில தெரியும், ஊழியத்துல தெரியுங்க, மற்ற மக்கள் மத்தியில தெரியும். இவனா இயேசுவினுடைய சீடன் சொல்லி அவங்களே வாய் திறந்து சொல்லுவாங்க, ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம். இயேசுவை பிரதிபலிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனா அவன் தான் உண்மையான சீஷன். அவன் ஒருவன் இயேசுவை பிரதிபலிக்கிறானோ அவன் தான் உண்மையான சீஷன். 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த சீஷன் என்பவன் யார் அப்படின்னு சொல்லி 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது விஷயம் மன்னிக்கணும், இன்னொரு விஷயம் இருக்குங்க, ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. என்ன அப்படின்னா சுயத்தை வெறுப்பவன். சுயத்தை வெறுப்பவன், செல்ஃப் ஹேட்டர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதுக்கு வசனம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசுவை பின்பற்ற கடவன். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது நான் சொல்ற இந்த விஷயம், சுயத்தை வெறுப்பவன் தான் சீஷன், உண்மையான சீஷன். செல்ஃப் ஹேட்டர், தன்னுடைய சுயத்தை தான் அப்படிங்கிற, நான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமக்கிறவன் தான் உண்மையான சீஷன். இன்னைக்கு நாம நம்முடைய சிலுவையை சுமக்கிறோமா? ஊழியத்துக்கு வாரோம், ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், ஊழியத்தை செய்யறோம். ஆனா நம்முடைய சுயத்தை வெறுத்து செய்யறோமா எப்படி அப்படிங்கறத நான் ரொம்ப டீட்டெயில் நான் உங்கள்கிட்ட சொல்லல. நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்க. சுயம் என்னில் சாம்பலாய் போக தருகின்றேன் என்று உமக்கான்னு சொல்லி பக்தன் பாடுறார். அந்த பாட்டோட மட்டும் இல்லைங்க, உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் இது நம்ம கடைபிடிக்கணும். சுயத்தை வெறுக்கணுங்க. சுயத்தை வெறுத்தால் மட்டும்தான் உண்மையான சீடனாக இருக்க முடியும். சரியா? சீஷன் என்பவன் யார் அப்படின்னு சொல்லி 4 விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேங்க. 4 விஷயத்தை நான் சொன்னேன். சீஷன் என்பவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, முதலாவது சீஷன் என்பவன் கற்றுக்கொள்கிறவனாக காணப்படுவான். 2வது சீஷன் என்பவன் பின்பற்றுகிறவனாக காணப்படுவான். 3வது சீஷன் என்பவன் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் மத்தியில பிரதிபலிக்கிறவனாக காணப்படுவான். அடுத்தது 4வது விஷயம், சுயத்தை வெறுப்பவன் தான் உண்மையான சீஷனாக காணப்படுவான். அன்பானவர்களே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் ஊழியத்துல இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. நம்ம உண்மையான சீடனா இருக்கமா? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நீங்களும் நானும் உண்மையான சீடனா இருக்கமா?
ஒருவேளை யோசித்து பார்ப்போம், நம்மள்ட்ட இந்த 4 விஷயத்துல எந்த விஷயத்துல நம்ம பின்தங்கி இருக்கோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த விஷயத்துல இருந்து நான் பின்னாடி இருக்கேன், என்ன நீங்க தயவு செய்து என்ன மன்னிச்சு இதை நான் ஃபாலோ பண்றதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். கர்த்தர் கண்டிப்பா நம்மளை அவருடைய சீசனை ஏற்றுக்கொள்வார். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒரு சீசன் என்பவன் எப்படி இருப்பான்னு சொல்லி நாங்கள் 4 விஷயத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஏசப்பா. ஆண்டவரே, சீசன் என்பவன் கற்றுக்கொள்கிறவனாக, ஆண்டவரே நான் உம்முடைய சீடன் தகப்பனே, நான் உம்மிடத்துல கற்றுக்கொள்கிறவனாக காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அது மட்டும் இல்ல, நான் உங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணணும். இந்த உலகத்துல எத்தனையோ ரோல் மாடல் இருக்கிறாங்க, ஆனா அவங்க எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள், ஒரு நாள் இறந்து போகக்கூடியவர்கள். ஆனா அழியாத தேவன் உண்மை மட்டுமே நாங்களும் ஃபாலோ பண்ண கிருபை தாங்க தகப்பனே. அது மட்டும் இல்ல, எங்களுடைய வாழ்க்கையில உங்களை பிரதிபலிக்க எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அது மட்டும் இல்ல, என்னுடைய சுயத்தை வெறுத்து ஆண்டவரே உங்களை ஃபாலோ பண்ணத்தக்கதான கிருபையை தாங்க தகப்பனே. அப்பேற்பட்ட கிருபைகளை நீங்க எனக்கு எங்களுக்கு தரப்போற தயவுக்காய் கொடான படி ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.